வருடா வருடம் சென்னையை புரட்டி போடும் அந்த நாட்கள் இதோ நெருங்கிவிட்டன. காற்றழுத்த தாழ்வு பகுதிகளும் தமிழகத்தை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. நவம்பர், டிசம்பர் மாதங்கள் வந்தாலே அதி கனமழை, புயல், வெள்ளம் வரும் என்று தமிழகத்தின் சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். ஆனால் நம்மை ஆளும் இந்த திமுகவிற்கு மட்டும் எதுவுமே தெரிவதில்லை என்பதுதான் இங்கு காமெடியே. ஒவ்வொரு ஆண்டும் நாங்க மழையை, வெள்ளத்தை கையாள அதை செய்தோம், இதை செய்தோம் என்று வெறும் வாயில் வடை மட்டுமே சுட்டு கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அரசு. ஆனால் அந்த 4000 கோடி எங்குதான் சென்றது என்பது அந்த வெள்ளத்திற்கே வெளிச்சம். இதுபோன்ற மழைக்காலங்களில் அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்று தெரியுமா? அனைத்து துறைகளையும் அழைத்து மீட்டிங் போட்டு ஒவ்வொரு துறைகளை தயார் நிலையில் வைத்திருக்க அறிவுறுத்த வேண்டியது முதலமைச்சரின் பொறுப்பு. இதைவிட மழை பெய்யும் காலங்களில் முதலாளாய் களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டியது பேரிடர் மேலாண்மை துறையின் கடமை. எங்கெல்லாம் வெள்ள அபாய பகுதிகள் இருக்கின்றன என்பதை ஆராய்ந்து அப்பகுதியில் உள்ள மக்களை அப்புறப்படுத்த தயாராக இருக்க வேண்டும். அப்படி மீட்கப்படும் மக்களை தங்க வைக்க தகுந்த இடங்களை தயாராக வைக்க வேண்டும். அவர்களுக்கான உணவு ஏற்பாடு முதல் சுகாதார வசதிகள் வரை எல்லா முன்னேற்பாடுகளையும் தயாராக வைத்திருக்க வேண்டியது பேரிடர் மேலாண்மை துறையின் பொறுப்புதானே. இன்னும் சுகாதாரத்துறை, மின்சாரத்துறை, உள்ளாட்சித்துறை என்று மற்ற துறைகளுடன் இணைந்து மக்களுக்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் செய்து தர வேண்டிய பொறுப்பு இந்த துறைக்கு தானே உண்டு. ஆனால் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கு யார் அமைச்சர் என்றே பலருக்கும் தெரியவில்லை. அந்த அளவுக்கு தான் இருக்கிறது அந்த துறையின் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனின் செயல்பாடுகள். இதுவரை மழை வெள்ளத்தின் போது எப்படி செயல்பட வேண்டும் என்று ஒரு மீட்டிங் போடுவதோ, அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசிப்பதோ, முன்னேற்பாடு ஆய்வு செய்வதோ துளியும் நடக்கவில்லை. இதுதான் ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கும் விடியல் ஆட்சி. இந்திய வானிலை ஆய்வு மையம், தமிழக வானிலை ஆய்வு மையம், தனியார் வானிலை ஆய்வாளர்கள் என்று பலரும் இப்போது அதி கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று மாறி மாறி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போதாவது ஏதாவது நடவடிக்கை இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை. இனி மழை வந்தால் உடனே மழை அதிகமாக பெய்தால் அது இயற்கை, அரசு என்ன செய்யும் என்று நாடகம் போடுவது, இல்லை என்றால் உதயநிதியை வைத்து போட்டோ ஷூட் எடுத்து விளம்பரம் தேடுவது, இதை தவிர வேறு என்னதான் தெரியும் இந்த ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு? மழை எச்சரிக்கை காலத்தில் அச்சத்தில் இருக்கும் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்க தவறிவிட்டதா ஸ்டாலின் அரசு? தயாராக இருக்கிறதா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை என்ற கேள்விகளுக்கு மழைக்கு பிறகான நாட்கள்தான் பதில் சொல்லும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.